சிவானா, இலைய எப்படி போடணுமா, தலா இல்லை இந்த இது வரணுமா, எப்படி வரணுமா? இப்படி தானே, கரெக்டு தானே? சாப்பிட்றதுல தான் வரணும். சாப்பிட்றது வெட்டு வந்து இலை சாப்பிட்ற பக்கம் தான் இருக்கணுமா? மக்களே, நான் பாரதி இதை அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, காலிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல பார்த்துங்க. அதனால இன்னைக்கு இரவு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கொஞ்சோண்டு மிளகாக்கறி. ஆமாம், நம்ம கொஞ்சம் டைட்ஸ் உடம்பு பாடி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறோமா, அதனால என்ன பண்ணுறோம்னாக்கா நைட்டில் எதுவும் சேர்த்துக்கிட்டு வெறும் சிக்கன் மட்டும். ஆமாம், இந்த மாதிரி அபர்ணஸான வீடியோவை அடுத்து பார்க்க நம்மளோட நண்டுவலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? பாருங்க. சுடுது. ஆமாம், இது கூட என்னென்னா கொஞ்சோண்டு கிரேவியாக இருக்குதா, அதனால் நான் எப்போயுமே புரோட்டா சாப்பிடவே மாட்டேன். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண புரோட்டா சாப்பிடக்கூடாது இரவு நேரத்துன்னு. இப்போ நானே புரோட்டா ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். கடையில் சூடாக போட்டாங்களா, அதனால சரி வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துங்க. ஆமாம் போதும், ராத்திரிக்கு இது போதும். ஆண்டவன் இதை கொடுத்ததே பெரிய விஷயம். ஆமாம், அதனால் புரோட்டா வந்து ஒன்று தான் சாப்பிடுவேன். ஒன்று வந்து வெளியில் ஈவன் நமக்காக வேண்டி காத்துட்டு இருக்கோம்னா, நான் சிக்கனாக மட்டனாக சமைச்சா வெளியே நிற்கும், அந்த ஜீவனுக்கு ஒன்று எடுத்து வச்சுருவேன். அதனால் இடியாப்பம், ஆமாம், 2 இடியாப்பம் பார்த்துங்க கூட. ஆமாம், இதை போல் அபர்ணஸான வீடியோக்களை பார்க்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு எந்த ஊரில் பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட ஃபுல் பிக்சர்ஸ் உள்ளே இருக்குது, ரெசிபி எப்படி பார்த்து செஞ்சீங்க. எல்லோருக்கும் அட்வான்ஸு சுதந்திர நாளைக்கு குடியரசு தினமா, சாரி எல்லோருக்கும் அட்வான்ஸு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். கறி பாருங்க, பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்க. கறி இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வேணும், இப்படி அமுது பார்த்தீங்களா? இதுதான் ஹைலைட்டு, கறி வேக வைக்கிறதுல இதுதான் ஹைலைட்டு. ரைட்டு, சூப்பராக. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சோளா ஜிம் ஹெட் ஆகும் இல்லையா? ரைட், எப்படி வருதா? வராது, எல்லாம் கிட்ட வாங்க. வராது, அது அதாவது கொஞ்சம் மசாலாவாக இருக்கிற லைட்டாக மசாலா சேர்த்துட்டேன். அதனால் அப்படி தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்க முடியும். ஆமாம், கடையில் கடையில் குழம்புலாம் எடுத்துக்கல, சட்னி மட்டும் எடுத்துக்குது. ஆமாம், இது ஒன்று. அப்படி கறி அமுது வேணும். இது வந்து சிம்மிலே வேக வைக்க மாட்டேங்க. சிம்மில் வேக வச்சுருந்தா இப்படி பிசைஞ்சா இது கறி வேக வைக்கிறது தான் இருக்குது, வணக்கிறது தான் இருக்குது கறி. சில பேர் கறி சமைச்சா கறி மேலே குறை சொல்லுவாங்க, கறி வாரையாக வரும். இந்த மாதிரி வாரம் இல்லாமல் வயதானவர்களாம் சாப்பிட்லாம், நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரிக்கே வந்துருக்கீங்களா? இதான் இங்கே தான் நிற்கிது கறி. இவ்வளோக்கு இனிய இரு வணக்கம். எப்படியும்